ஓகே பாய்ஸ், T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. நம்ம பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணணும். கிளம்பலாமா ஊருக்கு? ஓ! என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆ. நீங்க போங்க. நான் பொறுமையா வரேன். ஏன் என்ன பண்ண போற? ஏங்க வேலை இருக்குங்க. மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. இதுவரைக்கும் ஏதாச்சும் பண்ணியிருக்கியா? இல்லல்ல. வாங்க கிளம்பலாம். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. நீங்க போங்க. உங்க டீம் வச்சு நான் செய்றேன். என்ன செய்ய போற? ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா கூட வா கிளம்பலாம். பாய். உங்களுக்கு புரியாது. நீங்க போங்க பாய். நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் கப்ல நீங்க என்ன எப்படி காட்டுறீங்கன்னு நீங்களே பாருங்க. அப்படியா? இவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. யார் கூட மேட்ச்? உங்க டீம் கூட தான். ஓ! நான் போயிட்டதுக்கு அப்புறம் என் டீம் அடிக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்க. நீங்க எல்லாம் மோத முடியும் அதெல்லாம். T20 வேர்ல்டு கப். இங்கிலாந்து கேப்டன் நான் தான். அங்கவா வச்சுக்கிறேன் செலக்ஷன்ல. ஐபிஎல்லுக்காக என்ன பழி வாங்குவீங்களா நீங்க? நான் போனதுக்கு அப்புறம் என் டீம் பழி வாங்குறல நீ? சரி, சரி, சரி. லிவிங்ஸ்டன், பேர்ஷோ நீங்களா போங்க. அவங்கள இட்டு போங்க. நான் 14ஆம் மேட்ச முடிச்சு குடுத்து வந்துடுறேன். இல்ல புரியல. ஏங்க நான் போனா சிகாதவன் வருத்தப்படுவாருங்க. உன்ன டீம்ல எடுத்ததுல இருந்து அந்த ஆள் வருத்தப்பட்டுட்டு இருக்கான்டா. ஒழுங்கு மரியாதையா வா போலாம். ஆல் நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சிட்டி. என் கூட விஜய் நிதிஷ். நிதிஷ். என்னடா விஜய் சொல்லிட்டேன் நானு. சரி விடுங்க. சரி விடு. அப்புறம் காலப்போக்கில் நீ அப்படிதான் ஆயிட்டு இருக்க. ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய படங்கள் பண்ண காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நிதிஷ் அவர்கள் திடீரென விஜயவாக மாற்றப்பட்டார் அப்படின்றத ஒத்துக்கலாம். ஓகே, சம்பவ இடத்துல இருந்து நான் விஜய் சிட்டி அண்ட் சம்பவத்துக்காகவே நம்முடைய நிதிஷ் ஏன் சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்கறான்னா தலை குனிஞ்சிரு உடனே. ராஜஸ்தான் ஒரு டீம் இருக்குண்ணே. அந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா வேற லெவல்ல பண்ணுவாங்கண்ணே. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் டீம்னாலே இப்ப எல்லாருக்கும் பயம் வருதுண்ணே அப்படின்னாங்க. ஆர்சிபி என்னது அஸ்வின் அண்ணன் டீம் அப்படின்னால ஒரு பயம் இருக்குண்ணே அப்படின்னு சொன்னா. ஆர்சிபி வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. தொடர்ந்து 5 வெற்றிகள் ஜெயிச்சு சூப்பரா ஜெயிச்சுட்டு வராங்கப்பான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஆர்ஆர் வந்து அவங்களுக்கு வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் கையில இருக்கு. அதுவும் தோத்துட்டாங்கன்னா அட்ரா சக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோல. ஆர்ஆர் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பயங்கரமா இருக்கும். ஃபினிஷிங் வந்து அவங்கள்ட்ட கரெக்டா இருக்காது. கிட்டத்தட்ட வந்து ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கும் அதுதான் ஆச்சு. ஏன்னா பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் வந்து லாஸ்ட் டைம் போயிட்டு தோக்கத்தை ஒரு வேலையா வச்சிருப்பாங்க. யாரும் மறந்துடாதீங்க. அன்னைக்கு ராகுல் திவாட்டியா வந்து 5 6 அடிச்சு கொடுத்து மேட்சை மாத்தி விட்டாரு. அன்னைக்கு பத்திக்கிட்ட நெருப்பு தான் இன்னி வரைக்கும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆர்ஆர் அண்ட் பஞ்சாப் மேட்ச்னாலே ஒரு எல் கிளாசிக்கோன்னு சொல்லலாம். குட்டி எல் கிளாசிக்கோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன ராஜஸ்தான் வந்து ஒரு செமையான இன்னிங்ஸ் ஆடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த இன்னிங்ஸுக்குள்ள இவ்வளோ பேசிட்டீங்கல்ல, நான் பேசாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லு. இப்ப நான் மௌன விரதம் சொன்னா அடி வெளுத்துருவோம். இல்ல. இப்ப நாங்க தோத்துட்டோம். உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு. ஓ, இப்ப நாங்க தோக்குறது எதுக்குன்னா எங்களோட மைனஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கண்டினியூஸா நீங்க பேசும்போது ஏதாச்சும் பேசுங்க. சரி. கண்டினியூஸா வின் பண்ணா நாங்க பிளே ஆஃப்ல தோத்துருவோங்கிற பயத்துல இப்ப தோத்துட்டு இருக்கோம். பிளே ஆஃப்ல போய் நாங்க அடிப்போம், கப்ப தூக்குவோம். என்னடா லாஜிக் இது? கண்டினியூஸா தோத்தா நான் பிளே ஆஃப்ல ஜெயிச்சிருந்தா என்னடா லாஜிக் இது? இந்தியா டீம் வேர்ல்ட் கப்ல பண்ணா நாங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓ, தொடர்ந்து ஜெயிச்சு ஃபைனல்ல தோத்தால டி. எது கூட கம்பேர் பண்ற நீனு? பட் ஏதாச்சும் ஒன்னு சொல்லி சமாளிக்கணும்ல. ஒத்துட்டு போங்க. ஒன்னன் டீம் வந்து ஜோக்கர் சொல்லி ஒத்துக்க மாட்டேன். பட்லர் போயிட்டாரு. யோசிச்சு பாரு. நாங்க அங்கதான் டிகேசி இறக்கிருக்கோம்ல. டாம் கோலர் ஐயோ பேர் மறந்துச்சுங்க. டிகேசின்னு வச்சுக்கோங்க. ஆர்ட் இன்னிங்ஸ் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன கடவுள் கொடுத்துருக்கான் தெரியுமா? அந்த 2ஆம் இடத்துல நிக்கிறீங்க. அதனால 2 மேட்ச் நீங்க ஆடி தோத்துட்டு போலாம். அந்த ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் உங்களுக்கு வந்து கரெக்டா தூக்கி கொடுத்துருக்காரு. நாங்க தோத்தாலும் பிரச்சனை இல்ல. கியூ வந்துருச்சு. அதான்டா நீங்க இத்தனை வருஷமா ஆடி வராத கியூ நேத்து டெல்லி ஆடுறதால உங்களுக்கு வந்துச்சு அந்த கியூ. அதனால நீங்க ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க மட்டும் இந்த 7 பாயிண்ட் லிஸ்ட்ல இருந்திருந்தீங்கன்னா ஆர்ஆர் கன்ஃபார்ம் இல்லடா இருப்பாங்க. 145 தான் டார்கெட் கொடுத்தாங்க நம்முடைய ராஜஸ்தான் ராயல். ஏன்னா வந்து எக்கச்சக்கமான சரிவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்திருப்போம். ஜெய்ஸ்வால் விக்கெட்ல ஆரம்பிச்சு, சஞ்சீவ்ல ஆரம்பிச்சு எல்லாரும் விக்கெட் விட்டு லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஜூரல்லாம் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாரு. என்னையா பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து ரியான் பராக் இந்த சீசன்ல ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 4 சன்ன வொர்க் அவுட்னு சொன்னாங்க. ரியான் பராகோட சொந்த ஊர் அது கவுஹாத்தி. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஐபிஎல் 2024ல ஃபர்ஸ்ட் போட்டி கவுஹாத்தி அசாம்ல நடக்குது. அவரோட சொந்த ஊரு. கரெக்டா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு பேட்டிங்ல. சோ நல்லா இருந்துச்சு அவர் பேட்டிங் மட்டும்தான். அஸ்வின் அண்ணா நல்லா ஆடினாரு பேட்டிங். அத சொல்ல இவ்வளவு நேரம் முட்டு கொடுத்திருந்தா அஸ்வினுக்கு. அஸ்வின் பேட்டிங் பத்தி சொல்லவே இல்ல. டக்குன்னு வரல. அவர் அதுக்கே பேட்டிங்ல ப்ரோமோட் பண்ணி முன்னாடி இறக்குனாங்க அவரு. அவர் அதே மாதிரி நீங்க வேற இம்பாக்ட் பிளேயரை சீக்கிரம் இறக்க கூடாதுன்னு முன்னாடி கொண்டு வந்தாங்க. மொத்தம் முன்னாடி வந்து அடிச்சாரா இல்லையா? டாஸ் வின் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் சொன்னாரு. ஆக்சுவலி ஆர்ஆர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சொல்லிட்டு போறாரு இம்பாக்ட் பிளேயரா வந்து ஃபெரேரா வருவாரு அப்படின்னு.
எதுக்கு இம்பாக்ட் பிளேயரா பெரியரா அடுத்து நீங்க பவுலிங் தானே போட போறீங்க, ஒரு பவுலர் தானே இம்பாக்ட் எடுக்கணும்னு. எனக்கு அப்ப புரியல. இவங்க பேட்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது ஏன் அப்ப சொன்னாருன்னு. முன்னாடியே முடிவு பண்ணிருக்காங்க விக்கெட் விட போறத. தெரியுது. அதான் இப்ப சொல்றேனே, பட்லர் இல்லாதது பெரிய இழப்பு தான் அவங்களுக்கு. ஏன்னா அந்த சரிவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட்லர் வந்து நீங்க 6 ஓவருக்குள்ள எடுத்தா தான் உண்டு. இல்லன்னா பிரச்சனை ஆனா தான். அதே அளவுக்கு அடி வந்து டிகேசி குடுப்பாருன்னு பிரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கண்ணே. ஆனா டிகேசி அவரு வந்து குடுத்துட்டாரு விக்கெட்ட. அவர் பேர் சொல்லுங்க பாப்போம் ஃபுல் பேரு. அதெல்லாம் டேய் அவர் பேர ஞாபகம் வச்சுக்கிறாரு. டாம் கோலர் கேட்மோர். ஏன் இவ்வளவு ஞாபகப்படுத்தி சொல்ற நீ? அப்புறம் என்ன வேற சொல்றான்ற. அடுத்த இன்னைக்கு தான் அவர் உள்ள இறங்குனா அவன் பேரை ஞாபகம் வச்சாரு நான் சொல்லணுமாடா? ஆனா அவர் அவன் செம்ம performance ஹிட்டர்னு சொல்லியிருக்காங்கண்ணே. மேபி இதுக்கப்புறமா பட்டலோட திரும்ப பிளேஸ் அந்த பேர் சொல்லு. டாம் கோலர் கேட்மோர். ஆஹா அவர்தான் மனப்பாடம் பண்ணிட்டான்பா. ஓகே சூப்பர். எஸ் ஒரு அதான் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்டார்ட் அப் இருந்துச்சு. ஆனா 145 போது இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த ஐபிஎல்ல வந்து 250 260 அடிக்காங்க. ஆனா எப்பயுமே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 140 பிளஸ் அடிச்சாலும் ஒரு டீசென்டான ஸ்கோர் தான். என்ன வேணா நடக்கலாம். அதான் அதாவது 200 அடிச்சா கூட கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிடலாம். ஆ. 260 அடிச்சாலும் கம்ஃபர்டபுளா இவங்க பண்ணிட்டாங்க. ஆமா. ஆனா இந்த 144 தான் தடவிட்டு இருந்தாங்க பஞ்சாப். எஸ் ஆப்வியஸ்லி பஞ்சாபும் வந்து இருந்திருந்தாங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாம் கரன் ஒழுங்கா வா இங்கிலாந்துக்கு போலாம். நமக்கு வந்து நிறைய மேட்ச் காத்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் கூட வர மேட்ச் இருக்குது. சீக்கிரம் வாடா தாங்கன்னு கூப்பிட்டா நெவர். இவங்களை அடிச்சிட்டு தான் நான் வருவேன். நெவர். நான் போறப்ப ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு போனோம். அத்திக் பாண்டியாவே நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு அண்ணன் அதான் சுட்டி குழந்தை கிட்டி குழந்தையாக மாறி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்லயும் விக்கெட் எடுத்திருந்தாரு. 60 பிளஸ் இனிஷியல் பிரேக் த்ரூ அவர் தான் கொடுத்தாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தூக்குனது அந்த மனுஷன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பஞ்சாபோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷல் பட்டேல் திரும்பவும் பர்பிள் பட்டியல் ஆயிட்டாரு. ஆமா அவர் ஆப்வியஸ்லி அவர் வாங்குறதானடா தம்பி. சொல்லிருக்காருன்னு பும்ரா தான் எனக்கு வந்து ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. எப்படி அடுத்த மேட்ச்ல பும்ரா திரும்ப வாங்குவாரு. திரும்ப இவருக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல வாங்கி இவங்க வாங்கிப்பாங்க. அவளதான் வாங்கி நின்னுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளவுதான். ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் இல்லையே. அவர் தான் கொஞ்சம் விக்கெட் கீழே இருந்தாரு. இப்ப அவருமே இல்ல. துஷார் இருக்காரு. சொல்ல வரேன் கருமண்டா அது சொல்ல வரேன். துஷார் இருக்காரு. நிலைமை அடுத்து சொல்ல வரேன். துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. மேபி பாசிபிளா இருந்தா ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து மிஸ் பண்ணியிருந்தாரு. வருண் சக்கரவர்த்திக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேல டாப்ல இருக்காரு. நட்ராஜனுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாப்பா. சோ பாப்போம் யாரா வாங்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். யார் வாங்குனாலும் ஏன்னா பும்ராவும் வெளியே போறாரு. பிளே ஆஃப்க்கு வராம நம்ம ஹர்ஷல் பட்டேலும் வெளியே போறாரு. பிளே ஆஃப்க்கு வர பவுலர்ஸ் யார் வின் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேட்சுக்குள்ள வருவோம். நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் பத்தி சொல்லுங்க. அதத்தான் சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த பேட்டிங் நாலாவது பக்கத்துல போய் குதிச்சு திரும்ப ஃபர்ஸ்ட் பக்கத்தை திருப்பினன்ற. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சாம் கரன் செமையான பேட்டிங் கொடுத்தாரு. ரூசியா கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பழைய பஞ்சாப் இது 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆமா திரும்ப பேக் டு ஃபார்ம். நாங்க ஸ்கிராச்ல ஸ்டார்ட் பண்றோன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சாம் கரண்ட் ஒரு இன்னிங்ஸ் செம்மையா இருந்துச்சு. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு 50 அடிச்சிருந்தாரு. 60 பிளஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் ஸ்டில் இந்த பக்கம் அஷ்டோ சர்மாவும் இறங்கினாரு. அவரும் நல்லா இருந்துச்சு. ஜிதேஷ் சர்மா ஆஹா என்ன பேட்டிங். அஸ்வின் ஓவர்லாம் தூக்கி ஸ்ட்ரைட்ல 6 அடிச்சிருந்தாரு. ஆவேஷ் கான் அடிச்சதெல்லாம் வேற லெவல். ஆவேஷ் கான் அடிச்சது சாம் கரன் இல்ல எல்லாரும் தான் அடிச்சாங்க. அப்ப அவன் அடிதாங்கடா அவன். அடி ஆவேஷ் கான் வந்து மறக்க மாட்டான். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆவேஷ் கான் முன்னாடி போயிட்டு இப்படி கையால குத்தி இப்படி காட்டிட்டு இருந்தாரு. யாரு சொல்லு? அசுதோஷ் சர்மா. அப்பதான் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. எல்எஸ்சி மேட்ச் நடக்கும் போது ஆவேஷ் கான் வந்து ஒரு ரன் அடிச்சா வின்னு. தெரியல ஹெல்மெட்லாம் போட்டு உடைப்பாருல. என்னடா பண்ண பைக்ல ஓடி வந்ததுக்கு ஏன்டா போட்டு ஹெல்மெட் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே இன்னைக்கு சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஐபிஎலோட கடைசி கட்டத்துல நம்ம இருக்கிறோம். எல்லாருமே அந்த 14 மேட்சை முடிக்க போறாங்கன்றதுல. இதுக்கப்புறம் பிளே ஆஃப் மேட்ச் தான். அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு மூமெண்ட் நடந்திருக்குன்னு. என்ன மூமெண்ட்? டேபிள்ல பஞ்சாப் கிங்ஸ் மும்பையை பின்னாடி தள்ளி மேல போயிட்டாங்கடா. இப்போ மும்பை தான் 10வது இடம். மும்பை தான் இப்போ 10வது இடத்துல இருந்திருக்காங்க. எப்பயுமே மும்பை வந்து டாப் 1பா அப்படின்ற மாதிரி ஒரு டீமா இருப்பாங்க. சரி ஓகே சூப்பர். அதை பத்தி நிறைய பேசலாம். அண்ட் ஸ்டில் இன்னைக்கு மேட்ச் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ராஜஸ்தான் திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அடுத்த மேட்ச்ன்றத சொல்லுங்கண்ணா. அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட. அப்ப இனி நீ ராஜஸ்தானை பத்தி பேசவே கூடாது. 2025 ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூடன்னு பாரு. ஷெட்யூல் இருக்க மாட்டானுங்க. பிளேயர்ஸ் லிஸ்ட் தெரியல. அதுல பாத்துக்கலாம். ஓகேவா? இனிமே நீங்க ஒன்னும் பேரை சொல்லி கத்தவே கூடாது. நாங்க பிளே ஆஃப்ல பாத்துக்கிறோம். பிளே ஆஃப் பாத்துங்க. கில்லி படம் மாதிரி தான் இரு. செமி ஃபைனல்ல பாத்து செமியா ஆட இருக்க மாட்டீங்களா? இதுதான் பிளே ஆஃபே உங்களுக்கு கிடையாது. தோத்துட்டு வெளில போயிட்டே இருக்கலாம் மட்டும் பாரு. இவருக்கு ரிப்ளை நாம கொடுக்குறோம். ராஜஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷாருக் கான் கொல்கட்டா வந்து இந்த வருஷம் டெஃபினட்டா ஃபைனல் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி ஏன்னா உதவி வேலை ராஜஸ்தான் கூட. டேய் ராஜஸ்தான் தான் வழி அனுப்பி விட போறீங்க ஃபைனலுக்கு. சரி ஓகே. ராஜஸ்தான் ட்ரோல் வீடியோ போயிட்டு இருக்கு. முடிச்சு போங்க. ஆமா இன்னைக்கு தோத்ததுக்கு ட்ரோல் தான் பண்ணோம். பின்னா கௌரவ வேறமா கொடுத்து அனுப்ப முடியும். அதான் பொன்னாடெல்லாம் போச்சு அனுப்பி விடுவா. மன வருத்தமா இருக்கு. ஓ சஞ்சீவ் தம்பி அழுகுறா. ஓகே தேங்க்யூ. ஓகே மக்களே. ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் ஜிடி அண்ட் சஞ்சீவ் சாம்சன் நிதிஷ்.